ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம லேயர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்கேல் அனிமேஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்புறமா ஃபைனல் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். லெட்ஸ் கண்டினியூ. சில போர்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது, அப்புறம் இந்த போர்ஷன், அப்புறம் இந்த ஆரோட இந்த போர்ஷன், அப்புறம் வந்து ஹெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த எண்ணோட இந்த போர்ஷன் எல்லாத்துக்கும் நம்ம தனியாக ஒரு ஸ்கேல் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு நல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த நல் ஆப்ஜெக்டை ரீநேம் பண்ணுறேன், கிளிப் போர்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நான் ஸ்கேலில் ரிவீல் பண்ணுறேன். எஸ் அமுக்கிறேன். ஸ்கேல் ரிவீல் பண்ணிட்டு இதோட ஸ்டார்டிங் ஃப்ரேமுக்கு போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கீ ஃப்ரேமை ஒரு ஃப்ரேம் சரியாக ஒரு 2-3 ஃப்ரேம் நகட்டிட்டு 2 ஃப்ரேம் கூட போதும். 2 ஃப்ரேம் நகட்டிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமை 0 க்ரியேட் பண்ணுறேன். 0ன்னு வச்சுட்டு அடுத்த 2வது ஃப்ரேமில் 100 ஆகிடுது. இப்போ இந்த 100ன்னு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கே ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் ஈஸிஈஸ் கொடுக்குறேன். ஈஸிஈஸ் கொடுத்துட்டு கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். உங்கள் கிராஃப் இப்படி இல்லைன்னா இதில் போய் ஸ்பீட் கிராஃப் கொடுக்கணும். ஃபார் எனக்கு ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு வேல்யூ கிராஃப் தான் இந்த இடத்துக்கு வேணும். ஸோ அதனால் நான் வேல்யூ கிராஃப் மாற்றிக்கிறேன். ஸோ வேல்யூ கிராஃப் மாற்றிட்டு இந்த கீ ஃப்ரேமை இதை பிடிச்சி நான் இந்த சைடு நான் நகட்டுறேன். ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி இந்த சைடு நகட்டிட்டு நான் ஸ்பீட் கிராஃப் செக் பண்ணுறேன். ஸ்பீட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ நமக்கு வேல்யூ கிராஃப் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ கிராஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கோங்க. 1 2 மூவ் பண்ணிட்டு இங்கே பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்து ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். இப்படி கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிரும். ஸோ இது இன்னொரு மெத்தடு க்ரியேட் பண்ணுறதுக்கு. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் டூல் எடுத்து வி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வி ப்ரெஸ் பண்ணி இதை ஸ்லைட்டாக இப்படி மேலே ஏற்றும் போது இங்கே வேல்யூ காமிக்குது. 104 105 வேல்யூ காட்டுதில்ல, இது வந்து வேல்யூ. ஸோ அதுதான் இந்த வேல்யூ கிராஃபோட வேலை. நம்ம இங்கே மூவ் பண்ண வேல்யூ இந்த ஆக்சுவல் வேல்யூ மாறும். ஆனால் நீங்கள் ஸ்பீட் கிராஃபில் எதையாவது மூவ் பண்ணிங்கன்னா வேல்யூ மாறாது. அதுதான் ஸ்பீட் கிராஃபோட வேலை. இது வந்து இதோட ஸ்பீடை மட்டும்தான் மாற்றும், வேல்யூவை மாற்றாது. பட் ஆனால் வேல்யூ கிராஃபில் நீங்கள் பண்ணும்போது வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம். ஸோ நம்ம வேல்யூவை தான் இங்கே நம்ம மாற்றணும். ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே ஏற்றுறேன். சம்திங் அரௌண்ட் 120 கொடுத்துட்டு 120 சம்திங் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 8 ஃப்ரேம் 9 ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்போ நம்ம ஒரு ஃப்ரேமாக போகிறதுக்கு பேஜ் டவுன்னு ஒரு கீ இருக்கும். நம்மளோட கீபோர்டில் ஆரோ கீஸ் இருக்கும்ல, அதுக்கு மேலே ஹோம் எண்ட் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பேஜ் டவுன் 2 பட்டன் இருக்கும். நம்ம பேஜ் டவுன் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 8 தடவை ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 ஃப்ரேம் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். இப்படியும் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா பென் டூல் எடுத்து இப்படி ஒரு பாயிண்ட்டும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த வேல்யூவை காப்பி பண்ணுறோம். Ctrl C. இந்த இருக்கிற வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl V பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மேலே போயிருக்கு, அதுக்கு பதிலாக நம்ம இது கீழே இறக்கணும். அப்போ இதை வந்து சம்திங் அரௌண்ட் ரொம்ப கீழே போயிடாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு 92. ஸோ இது 120க்கு போயிருக்கு. 120க்கு போனது 80க்கு போகாமல் 90க்கு போகுது. ஸோ இந்த அளவுக்கு போகாமல் இது கொஞ்சம் கம்மியாக போயிட்டு அடுத்து கரெக்டாக ஒரு 10 ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கோங்க. 10 ஃப்ரேமுக்கு ஒரு தடவை பேஜ் டவுன் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரியும் போடலாம். இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட் என்னென்னா ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்தா 10 ஃப்ரேம் டக்குன்னு மூவ் ஆயிரும். ஸோ அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா 10 ஃப்ரேம் முன்னாடி போகும். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்தா 10 ஃப்ரேம் பின்னாடி போகும். ஸோ 10 ஃப்ரேம் பின்னாடி போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்படி இந்த பட்டன் அமுக்கிட்டு இந்த பட்டன் இந்த வேல்யூவை காப்பி பண்ணுறேன். Ctrl C. அப்புறம் இதை செலக்ட் பண்ணுறேன். Ctrl V கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன இருக்குன்னா 0லேருந்து 100க்கு போய்ட்டு 100லேருந்து 120க்கு போய்ட்டு 120லேருந்து 90க்கு போய்ட்டு திரும்ப 100க்கு வருது. இதுக்கு பேர் தான் ஓவர் ஷூட் அனிமேஷன். இதை பவுன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓவர் ஷூட்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க.
ஸோ இதான் வேரியஸ் வே. இது ஆக்சுவலி பவுன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து பவுன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து எலாஸ்டிக் அனிமேஷன் சொல்லுவாங்க, எலாஸ்டிக்னு சொல்லலாம், இல்லைனா ஓவர் ஷூட் அனிமேஷன் சொல்லலாம். ஸோ ஓவர் ஷூட் ஆகிட்டு இப்படி ஆகி இது ஆப்போசிட் ஆக்ஷன் போயிட்டு இப்படி வந்து நிற்கிது நார்மல் பொசிஷனுக்கு. ஸோ இதான் ஒரு ஐடியா. ஸோ இதை செலக்ட் ஃபஸ்ட்டு இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு பேர் இசிஎஸ் கொடுத்துட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணி இங்கே இருக்கிற இதை கொடுத்தா இந்த மாதிரி இது ஸ்மூத் ஆயிரும். அதுக்கடுத்து இதை செலக்ட் பண்ணி திரும்ப இதுக்கு இசிஎஸ் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இதை செலக்ட் பண்ணி இதுக்கு இசிஇசின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதை பிடிச்சி நான் இப்படி நகட்டிக்கிறேன், இதை பிடிச்சி நல்லா இப்படி நகட்டிக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் இந்த சைடு மூவ் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி மூவ் பண்ணிக்கிறேன், இதை இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து இதை கிளிப் போர்டுன்னு ஒரு இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நான் இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இதே இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கு என்னென்னா இப்போ நம்ம வந்து இதை நான் திரும்ப இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்படி போகுது. நம்மளுக்கு இப்போ எப்படி போகணுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகணும், இப்படி வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி இந்த இடத்துல இருக்க ஸ்கேல் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் இப்படி வரும். இப்படி வந்ததும் இதுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இதை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே இருக்கிற பட்டன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாக்ஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது நார்மலாக செலக்டடாக இருக்கும் உங்களுக்கு, அதை நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டீசெலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டையும் ஹோல்டு பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் இந்த இடத்துல இப்படி நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் நான் இங்கே ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஸ்னாப் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைக்கி இதை அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமுக்காமல் நம்ம இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணி இதை கிளிப் போர்ட் 2 இதில் வந்து யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற ஸ்கேல் கீ ஃப்ரேம்ஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை திரும்ப அமுக்கினா இங்கே இருக்கிற கீ ஃப்ரேம்லாம் டெலிட் ஆகிரும். டெலிட் ஆனதும் இதை நான் திரும்ப 100க்கு மாற்றிக்கிறேன். 100க்கு மாற்றினதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். சரி, இங்கே இருக்கிறத நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இதை நான் வச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இல்லைனா கே அமுக்கலாம். கே அமுக்கும்போது அடுத்தடுத்த கீ ஃப்ரேமுக்கு மூவ் ஆகும். ஜே அமுக்குனா முன்னாடி போகும், கே அமுக்குனா பின்னாடி போகும். ஸோ நான் கே அமுக்குறேன், இப்போ ஜே அமுக்குனேன். இப்போ அடுத்தது கே அமுக்கணும், இப்போ ஜே அமுக்குறேன் திரும்ப. ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணி இங்கே இருக்கிற 100 0வாக மாற்றுறேன். திரும்ப கே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கே, திரும்ப இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். கே, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஜே, இப்போ இங்கே 100, இங்கே 0. அடுத்தது இங்கே 100 to 0 வந்து 0லேருந்து ஆப்போசிட் ஆக்ஷன் 0 to 100 வந்துட்டு 100லேருந்து இப்போ வேல்யூ வந்து இப்போ டிக்ரீஸ் ஆன வேல்யூ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 0லேருந்து 100 போயிருக்கா, 100லேருந்து 120க்கு போயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ இங்கே நான் 0ன்னு கொடுத்த இந்த வேல்யூக்கு வந்துட்டு இங்கே நான் 0ன்னு கொடுக்காம சம்திங் அரௌண்ட் 25 கொடுத்துக்கிறேன். 25 கொடுத்துட்டு இந்த கீ ஃப்ரேம் இங்கே வந்து 25 இருக்க வேல்யூவை 25 மாற்றிக்கிறேன். 25 இருக்க வேல்யூவை 0லேருந்து 25க்கு வந்து 25லேருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது, சம்திங் அரௌண்ட் 13 போகுது. 13 போய்ட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு 25 இருக்கதை 35 மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் இந்த இடத்துல 0ன்னு வச்சிடலாம். ஸோ இதுதான் இதோடைய அனிமேஷன். ஸோ மேபி இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன், கொஞ்சம் இந்த மாதிரி. ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், ECS கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி ECS கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி ECSன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதை நான் இந்த சைடு மூவ் பண்ணுறேன். இதை நான் எப்படி மூவ் பண்ணுறேன், இதை நான் எப்படி மூவ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது இந்த மாதிரி ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாக்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ECS அவுட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பியோட இந்த லேட்டஸ்ட் ஃபார்மேட்ஸ்க்கு அப்புறம் இதுவும் அப்படி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா B5 B6 இருக்குது. B6ஐயும் B5யும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா B5யோட ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஆங்கர் பாயிண்ட் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து அனிமேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணி R ப்ரெஸ் பண்ணுறேன். R ப்ரெஸ் பண்ணால் ரொட்டேஷன் வரும். ரொட்டேஷனில் இப்போ நான் இதை திருப்பினா இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நான் இங்கே மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இது இங்கே மூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இதுக்கு பேர் பேன் பிஹைண்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இப்படி நான் நகட்டிட்டு நான் இப்போ ரொட்டேட் பண்ணேன்னா இங்கேருந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஐடியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை பிடிச்சி இங்கே மூவ் பண்ணிவிட்டு இந்த B106 இருக்குல்ல, இதை வந்து இப்போ கண்ட்ரோலுங்கிற லேயருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் லேயர் இருக்கிற இதை பிடிச்சி இந்த B5க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். ஸ்டார்டிங் பொசிஷன் வர்றதுக்கு I ப்ரெஸ் பண்ணணும். I ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கிளிப்போர்டில் S ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஸ்கேல் கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கேல் ஃப்ரேம்ஸை காப்பி பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணி காப்பி Ctrl C கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி S அமுக்கிறேன். ஸ்கேல் ரிவீல் ஆகும். ஸ்கேலை செலக்ட் பண்ணி Ctrl V கொடுத்துட்டா இப்போ இது வந்து இப்படி ஒரு அனிமேஷன் கிடைக்குது. இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணது. இதுக்கு பேர் தான் ஓவர் ஷூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர் ஷூட் அனிமேஷன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக ப்ளே பண்ணும்போது இந்த இடம் மட்டும் நமக்கு ஹைலைட்டாக தெரியும். நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் 3 செகண்டுக்கு வச்சுட்டு இப்போ நான் வந்து ஷிஃப்ட் பேக்ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த நோட் பண்ண முடியுது. ஸோ இதான் நம்ம க்ரியேட் பண்ணது. அதுக்கு அடுத்தது இது இப்படி ட்ராவல் ஆகிறப்போ இந்த பியோட இது வந்து இப்படி ரெண்டும் சேர்ந்து ஆகணும். ஸோ அதுக்கு வந்து B2 and 3 நினைக்கிறேன். சாரி, B1 and B3. ஸோ நான் B1 and B3ல் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கொடுத்துட்டு இன்னொரு இதை அந்த இன்னொன்றுக்கு பேரண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து B1க்கு நான் அதை பேரண்ட் பண்ணிட்டு B101ஓட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துக்கிறேன். I ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் கொடுக்குறேன். ஸ்கேல் கொடுத்து ஸ்கேலை செலக்ட் பண்ணுறேன். Ctrl V. ஆல்ரெடி காப்பி பண்ணது நம்ம கிளிப்போர்டில் இருக்குது. ஸோ அது அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் மறந்துட்டோம். இதோட ஆங்கர் பாயிண்ட்டை இங்கே மூவ் பண்ண மறந்துட்டோம். இப்போ ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறப்போ முக்கியமாக என்ன ஃபாலோ பண்ணணும்னா
எந்த இடத்துல வச்சு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வச்சு நான் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ண முடியாது. ஸோ இல்லைனா ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோன்னா நடுவில் அனிமேஷன் ஆகிட்டு இருக்கும்போது ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணால் சில வியர்ட் இஷ்யூ வந்துடும். ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறப்ப மட்டும் ஃபைனல் பொசிஷனுக்கு போயிட்டு தான் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனல் பொசிஷன் போய்க்கிறேன். இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட் டூலை எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை பிடிச்சி நடுவில் நான் கட்டிக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். ஸோ நடுவிலேருந்து ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். இது நான் வந்து தேர்டில் வச்சுக்கிறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் கீழே நான் கட்டிக்கிறேன், அப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் நம்ம அனிமேஷன். அதுக்கு அடுத்தது மேபி இந்த இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த பேரண்ட்டை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட்டை திரும்ப கண்ட்ரோலுக்கே மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கேல் கீ ஃப்ரேம்ஸை காப்பி பண்ணி இந்த லேயரை ப்ரெஸ் பண்ணுறேன், ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ் அமுக்கிறேன். இந்த இதிலே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு ஃப்ரேம் நகட்டிக்கலாம். இதில் ஒரு ஆஃப் செட் இருக்கும் பாருங்கள். இப்போது இது நல்லா நோட் பண்ணால் இது தனியாகுது, இது தனியாகுது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணோம். ஸோ லைட்டாக ஒரு 1 ஃப்ரேம் இதை முன்னாடி நகட்டி பார்க்குறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த ஹெச்சோட இந்த பாட்டை நம்ம ரிவீல் பண்ணலாம். ஹெச்சில் H2 H3 இருக்குது. ஸோ H3-ஐ H2க்கு பேரண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் H2-வை ஆங்கர் பாயிண்ட்டை டூல் எடுத்து ஆங்கர் பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்டிங் பொசிஷன் போய்ட்டு ஸ்கேலை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம நல்லா 4 செகண்டுக்கு வந்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். எஸ். அதுக்கடுத்தது என்னோட இந்த பாட்டுக்கு வந்துக்கலாம். N2. ஸோ N2 தான் இது. ஸோ N2வில் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ N3-ஐ N2க்கு பேரண்ட் பண்ணிவிட்டு N2-ஓட ஆங்கர் பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஈக்கு வந்து என்னென்னா E4 இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா E4-ல் பேஸ்ட் பண்ணி E1 E2 E3 எல்லாத்தையும் E4க்கு நான் பேரண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் E4-ஐ செலக்ட் பண்ணி E4-ஓட ஆங்கர் பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன் ஆப்போசிட் டைரக்ஷனில். இப்போ ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஓவராலாக பார்க்கலாம். மேபி ஐ திங்க் எல்லாமே பண்ணுறோம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர் மிஸ்ஸிங். ஸோ ஆரில் R2 and R3-ஐ நான் இந்த இடத்துக்கு நகட்டிக்கிறேன். நகட்டிட்டு இப்போ நம்ம தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஐ ப்ரெஸ் பண்ணி இதோட ஆங்கர் பாயிண்ட்டை இந்த லேயர், ஸோ இதோட ஆங்கர் பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணி இதோட ஆங்கர் பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ் ப்ரெஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதை இங்கே ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ் ப்ரெஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். மேபி இதை இன்னும் ஒரு ஃப்ரேம் நகட்டிக்கலாம். இப்போ ஓவராலாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நாட் பேட். இது நமக்கு வேடாக தெரியாத காரணம் இந்த நம்ம ஸ்ட்ரோக்கோட கலர்ஸ் தான். அது நான் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த கலர் வச்சுருக்கேன். நமக்கு அப்போ தான் தனியாக தெரியும்னு சொல்லி. நம்ம இது சேம் கலராக வைக்கிறப்போ அது ஒரு மாதிரி மெர்ஜான மாதிரி தெரிஞ்சிடும்.
ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இது ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து விண்டோவில் போய் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது ஒரு ஒரு 10 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி டர்புலண்ட் டிஸ்பிளேஸ்னு சர்ச் பண்ணுங்கள். டர்புலண்ட் போட்டாலே இது வந்துடும். அதில் டிஸ்டார்ட்டில் டர்புலண்ட் டிஸ்பிளேஸ்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து இதில் போடுங்க. இதை போட்டுட்டு இந்த லேயரை மட்டும் நான் இப்போ சோலோ பண்ணுறேன். சோலோ பண்ணிட்டு இதோட சைஸை நான் கம்மி பண்ணுறேன். ஒரு சம்திங் அரவுண்ட் இப்போ நான் அதை ஃபுல்லில் வைப்போம். ஃபஸ்ட்டு ஃபுல்லில் வச்சுட்டு இதை சம்திங் அரவுண்ட் 5 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த அமௌண்ட்டை சம்திங் அரவுண்ட் 35 இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் போய் ஃபில்லுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபில்லுன்னு சர்ச் பண்ணால் ஜென்ரேட்டில் ஃபில்லுன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து இதில் போடுங்க. போட்டுட்டு இந்த ஃபில் கலரை இந்த ஐ ட்ராப்பர்னு ஒன்று இருக்கும், ஐ ட்ராப்பர் எடுத்து இதில் வந்து ஒரு பிரைட் கலர் மாதிரி சம்திங் அரவுண்ட் இந்த மாதிரி ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபில்லை தூக்கி முன்னாடி போட்டுடலாம். முன்னாடி போட்டுட்டு இந்த ஃபில்லையும் டர்புலண்ட் டிஸ்பிளேஸையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த ஷேப் லேயர் 3, ஷேப் லேயர் 2, ஷேப் லேயர் 3 இது மூணையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இதில் பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் V. ஸோ இப்போ நம்ம ஓவரால் அனிமேஷன் ப்ளே பண்ணால் ஷிஃப்ட் பேக்ஸ்லாஷ் ஸோ வந்து இதில் ஒரு சில எனக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்டோட ஒரு சில லைன்ஸோட வித்து வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வித்தை நம்ம செக் பண்ணோன்னா இதுமாரி ரொம்ப போல்டாக தெரியுது. ஸோ ரொம்ப போல்டாக இருக்கனால கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அதனால் இதை செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணுறோம். யூ ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்ட்ரோக் வித் வரும். ஸ்ட்ரோக் வித்தில் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போய் மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கீ ஃப்ரேமோட ஏதோ ஒரு பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இது செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லாமே ஆவரேஜாக கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 60லேருந்து 43க்கு நான் மாற்றுறப்ப இங்கே இருக்கிற 20ங்கிறதும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் 40 சம்திங் வச்சுட்டா இது அதுவே ஆவரேஜ் பண்ணி ஸ்டார்டிங் பொசிஷனையும் மாற்றிடுச்சு, இப்போ 0 ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு 50 மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ அதே விஷயத்தை இதுக்கும் நான் பண்ணுறேன். யூ ப்ரெஸ் பண்ணுறேன். ஏதோ ஒரு கீ ஃப்ரேம் போய்க்கலாம். இந்த கீ ஃப்ரேம் போய்ட்டு இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இது லைட்டாக கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி கம்மி பண்ணால் இந்த பாயிண்ட்டும் ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஐ திங்க் இது ஓகே தான் நினைக்கிறேன். மேபி இதை லைட்டாக கம்மி பண்ணலாம். ஓகே, அடுத்தது யூ ப்ரெஸ் பண்ணலாம். யூ ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போய்க்கோங்க. இந்த மாதிரி போயிட்டு லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் இது ஓகே, இந்த இடத்துல போல்டாக தான் இருக்கணும். மீதி இடத்துல இப்போ இருக்கிற போல்டு கரெக்டாக தான் இருக்குது. மேபி இந்த பாயிண்ட்ஸ் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணுறேன்.
நான் வித்த லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது கொஞ்சம் தனியாக தெரியுது, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி வியூ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் ஸ்லைட்டாக உள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குறேன். சம்திங் லைக் திஸ். மேபி இதை கூட நான் லைட்டாக ஆஃப் செட்டை நான் இங்கிட்டு கொண்டு வரும்போது இது ஹைட் ஆகிடுது. ஸோ இது ஓகே. மேபி நான் வித்தை கொஞ்சம் அப்படி கொண்டு வரலாம்னு பார்க்குறேன். சரி இப்போ ப்ளே பண்ணலாம். ஐ திங்க் நான் இந்த ஸ்ட்ரோக்கோட இந்த ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் லைட்டாக இந்த சைடு இழுக்கிறேன். ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த பொசிஷன் மட்டும். இது ஓகேன்னு நினைக்கிறேன். திங்க் இது ஓகே. அதுக்கடுத்து இவன் நம்ம எக்ஸாக்டாக இப்போ ஒரு 3 செகண்டில் எல்லாமே ரிவீல் ஆகிடுச்சு. 3 செகண்ட் to 5 செகண்ட் இப்படி இருக்கட்டும். 5th செகண்ட்லேருந்து 7th செகண்ட்குள்ளே இந்த அனிமேஷன் அப்படியே மறையணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ஆனது இது வந்து இன்ட்ரோ. இப்போ நம்ம இதுலேருந்து 5லேருந்து 7 செகண்ட் ஆக போகிறது பேர் அவுட்ரோ. ஸோ இந்த அவுட்ரோ வந்து இந்த 2 செகண்ட்குள்ளே முடியணும். ஸோ இந்த 2 செகண்ட்குள்ளே முடியணுங்கிறதுனால இப்போ தான் நம்ம அப்போ தான் டூப்ளிகேட் பண்ணி வச்சு இந்த மெயின் 2வை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக ஒரு 5 செகண்டுக்கு வந்துக்கிறேன். 5 செகண்டுக்கு வந்துட்டு இந்த 4 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி இதை நான் அப்படியே மேலே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே நகட்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். சம்திங் 5 செகண்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மெயின் 2 அப்படின்னு இருக்குல்ல, இந்த மெயின் 2வை கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறேன். இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த லேயரை அப்படியே நான் இப்படியே நகட்டுறேன். நகட்டிட்டு இந்த லேயருக்குள்ளே போகலாம். இந்த லேயருக்குள்ளே போய் இந்த 4 ஷேப் லேயர் இருக்குல்ல, நம்ம அப்போ தான் க்ரியேட் பண்ணது அப்படியே இருக்கும். ஸோ இதை 4ஐயும் செலக்ட் பண்ணி இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இந்த லேயருக்கு வாங்க, இந்த காம்பஷனுக்கு வாங்க. இந்த காம்பஷனுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளெண்டிங் மோட் இருக்குல்ல, நார்மல்னு இருக்குல்ல, இந்த நார்மலை கிளிக் பண்ணி சிலுவேட் ஆல்ஃபா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக லேயர்ஸ் அப்படியே மறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் 3rd வச்சு ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் எட்ஜஸ் அப்படியே தெரியும். ஸோ நீங்கள் ஃபுல்லில் மாற்றினாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போய் ஆக்சுவலாக நம்ம எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். இதில் மினிமேக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இது சேனலில் இருக்கும். இந்த மினிமேக்ஸை தூக்கி இந்த லேயரில் போடுங்க. இந்த லேயரில் போட்டுட்டு இதில் கலர்னு இருக்கும். அதில் கலர் அண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிற ஆப்ஷனை மாற்றிக்கிட்டு
இந்த ரேடியஸை சம்திங் அரவுண்ட் 5 மாற்றிக்கோங்க. இப்போ 5 மாற்றினது மறைஞ்சிருச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது மறையிறது நல்லா தெரியுது. 5ங்கிறதுக்கு மேபி 8 மாற்றிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நம்ம ஒரு சில லேயர்ஸை டர்ன் ஆஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரோட இந்த போர்ஷன்ஸ், இந்த 2 போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இது எதை டர்ன் ஆஃப் பண்ணோன்னா, நம்ம ஸ்கேல் அப்ளை பண்ணியிருப்போம், ஸ்கேல் அனிமேஷன் அப்ளை பண்ணியிருப்போம், அதையெல்லாம் இந்த லேயரில் ஆஃப் பண்ணணும். அதாவது மெயின் டோன் இருக்கிறது ஆஃப் லேயரில் காம்போசிஷனில் ஆஃப் பண்ணணும். அப்போது ஈங்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்கேல் கொடுத்தோம். ஸோ அதனால் ஈயோட லெட்டர்ஸ், ஈயோட காம்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து என்னோட எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐ திங்க் n எக்ஸப்ட் n1 தவிர n2 n3 ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஹெச்சோட h2 and h3 ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் பியோட B1 and B3, அப்புறம் B5 and B6 இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த லெட்டர்ஸோட நம்ம இந்த ஸ்ட்ரோக் வச்சு ரிவீல் பண்ணியிருப்போம், அதை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணணும். அதுதான் ஐடியா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த லைன்ஸ் ரிவீல் பண்ணுற எலமெண்ட்ஸ் தவிர மீதி எதுவும் இங்கே இருக்காது. ஸோ இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஐடியா. பண்ணிவிட்டு இந்த நாளே ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த லேயருக்கு வந்தீங்கன்னா பாதி லெட்டர்ஸ் அப்படியே நிற்கும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைமிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த எல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ அனிமேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அது மாதிரியே ஆரம்பிக்குது. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஹைட் ஆகுது. மேபி டைமிங் லைட்டாக இப்படி பின்னாடி கொண்டு வரேன். ஹைட் ஆகுது. அடுத்து என் ஹைட் ஆகுது. ஓகே, இது ஓகே, இது பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன். இது செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அனிமேஷன். பட் ஆனால் இது இன்னும் மறையலை. ஸோ நம்ம ரைட்டாக லேயரே மொத்தமாக பின்னாடி தள்ளலாம். அப்படி பண்ணும்போது இந்த விஷயம், இந்த லேயர் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இந்த லேயரோடது அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மொத்த கம்போஸும் சேர்த்து வந்து கட்டுறோம். ஸோ அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை பார்க்கலாம். ஐ திங்க் இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. மேபி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது 4 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காம்போசிஷனையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து முன்னாடி லைட்டாக நான் கட்டிக்கலாம். அப்போ தான் 7 செகண்ட்குள்ளே முடியும். மேபி இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக முன்னாடி வந்துக்கலாம். மேபி இதில் நம்ம லைட்டாக இந்த டியூரேஷன் கூட லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8 செகண்டுக்கு 8 செகண்டுக்கு மாற்றிக்கிட்டா இப்போ இந்த அனிமேஷன் போகிறது நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 8 செகண்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த லேயர்ஸோட ஆர்டர் இங்கே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இதை நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி லாஸ்ட் லேயர் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த சைடு பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுறேன். அவ்வளோதான் பண்ணிவிட்டு
இதெல்லாம் அப்படியே விட்ருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ ஹைட் ஆகிறது மொத்தமும் இருக்குது. ஸோ இப்போ இந்த போர்ஷன் மட்டும்தான் அப்படியே இருக்குது. இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பி இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் இதை ஹைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க கிளிப்போர்ட் 2 யூஸ் பண்ண போகிறோம். கிளிப்போர்ட் 2ல் எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கேல் கீ ஃப்ரேம்ஸை காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த கீ ஃப்ரேமில் பியோட எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு யூ ப்ரெஸ் பண்ணுறேன். எதில் ஸ்கேல் இருக்குதுன்னு பாருங்கள். எதுனா ஸ்கேல் இருக்கோ அதில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இதில் ஸ்கேல் இருக்குது. ஸோ நம்ம இந்த லேயர் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கேலுங்கிற ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் இங்கே இருந்து இதை மட்டும் நான் சொல்லலை வைக்கிறேன். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. சரி, நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது டக்குன்னு சின்னதாகிறது ஆக்வர்டாக இருக்குது. ஐ திங்க் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி நான் கிராஃப் எடிட்டருக்குள்ளே போகிறேன். இது ஆக்சுவலி ஆப்போசிட் ஆக்ஷன் போயிட்டு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிளிப்போர்ட் 2க்கு போய்க்கலாம். கிளிப்போர்ட் 2ல் இந்த வேல்யூஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பி ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு 100ன்னு இருக்குது. 100ன்னு இருக்குதா, இந்த கீ ஃப்ரேம்க்கு வரேன். அமுக்கிறேன். அமுக்கிட்டு இந்த கீ ஃப்ரேம் இருக்க வேல்யூவை 120ன்னு மாற்றிக்கிறேன். திரும்ப அமுக்கிறேன். இந்த வேல்யூவை 18 மாற்றிக்கிறேன். திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூவை 19 மாற்றிக்கிறேன். இந்த வேல்யூ 0. ஸோ 100 to 120, 120லேருந்து 80, 80லேருந்து 90, 90லேருந்து 100. ஸோ கிராஃப் எடிட்டர் போய்க்கலாம். கிராஃப் எடிட்டர் வந்து இப்படி இருக்குது. ஸோ அதை வந்து லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பலாம் இல்லை, லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வேல்யூவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எங்கெல்லாம் வந்து இந்த அனிமேஷனுக்கு நம்ம ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த போர்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இந்த பார்ட் நான் அழிச்சுக்கிறேன். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு ஸ்கேல் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேலில் இருக்கிற இதையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி ஒரு 12 ஃப்ரேம் தள்ளி 0ல் வச்சிட்றேன். 0ல் வச்சுட்டு இந்த கீ ஃப்ரேம் போகிறேன். இங்கே ECS கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கும் ECS கொடுக்குறேன். ECS கொடுத்துட்டு இந்த கீ ஃப்ரேமை பிடிச்சி இந்த சைடு நகட்டிடுறேன் இந்த மாதிரி. அதே மாதிரி இதை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி நகட்டிக்கிறேன். ஸோ தென் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். தென் எங்கெல்லாம் நான் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணி ஸோ எந்த இடத்துல எனக்கு அவுட் கொடுக்கணும் அப்படின்னும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணி ஸ்கேலில் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட அனிமேஷன். அதுக்கப்புறம் எந்த இடத்துலாம் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கேல் இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்கேலை கிளிக் பண்ணி அந்த பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இது போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறேன் அண்ட் இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன்.
மேபி இங்கேயே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுதான் அனிமேஷன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இ இருக்குது. ஸோ இக்கு போகிறேன். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இ இ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் யூ. அதுக்கப்புறம் ஸ்கேல் வந்து இந்த இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்கேலை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். சம்திங் லைக் திஸ். மேபி இதை இன்னும் கொஞ்சம் 2 ஃப்ரேம் கூட நகர்த்திக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆருக்கு வந்து R1 R2 R3 3 செலக்ட் பண்ணி யூ கொடுக்குறேன். ஸோ இதில் 2மே ஸ்கேல் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இதை கொஞ்சம் லைட்டாக ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எண் இருக்குது. ஸோ எண்ணுக்கு போகிறேன். எண்ணில் இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இது உள்ள போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆகுது. ஸோ ஹெட்ஸ்க்கு போய்ட்டு ஹெட்ஸோட லேயர்ஸை செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கேலை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஓவராலாக 4 செகண்ட் வந்து ப்ளே பண்ணலாம். அது இங்கே இது ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரே வாட்டி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக அனிமேஷனில் ஒன் பண்ணலாம். எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுக்குறேன். ஸோ நான் எங்கெல்லாம் ஸ்கேல் கே ஃப்ரேம் கொடுத்துருக்கேன்னு பார்க்க போகிறேன். ஸோ நான் ஸ்கேல் கே ஃப்ரேம் கொடுத்த லேயர்ஸ் மட்டும் ரொட்டேஷன் அனிமேஷன் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேஷன் அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்போர்டை கிளிக் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷன் கே ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அடுத்த கே ஃப்ரேம் போய்ட்டு இதோட அடுத்த கே ஃப்ரேம் போய்ட்டு இங்கே ஒரு கே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு கே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கே ஃப்ரேமில் 0ல் இருக்கிறத இங்கே 15 சேஞ்ச் பண்ணிக்கலாம். 15 சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கே ஃப்ரேம் கேஎம்க்கு நெக்ஸ்ட் போகிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு கேஎம்க்கிறேன். இங்கே ஒரு கே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு கே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே ஒரு கே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து 15 to 0 0லேருந்து இங்கே வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சரி -5 வச்சுக்கலாம். இது ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு 3 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 0லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே போய் இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன். உள்ளே போகிறேன். இதை ஈஸ் ஆக்குறேன். அதே மாதிரி இதையும் ஈஸ் ஆக்கிடுறேன். இதை ஈஸ் இன் ஆக்குறேன். அதே மாதிரி இதை ஈஸ் அவுட் ஆக்குறேன். இதை இன்னும் கொஞ்சம் இந்த சைடு இழுத்துறேன். அண்ட் இதை வந்து ஆட்டோ பிஸி ஆக்கிடுறேன். சம்திங் லைக் திஸ். இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை இப்படி இழுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் நகட்டிக்கலாம். சம்திங் லைக் திஸ். நகட்டிட்டு இந்த ரொட்டேஷனை இந்த இந்த லேயரை இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த ரொட்டேஷனை இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் C. இப்போ நம்ம எங்கெல்லாம் ஸ்கேல் கொடுத்துறோன்னு பார்க்க போகிறோம். ஸ்கேல் இங்கே இருக்குது. ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த லேயருக்கு போயிடும். லேயருக்கு போனதும் இங்கே ஜஸ்ட் பேஸ் மட்டும் பண்ணுங்கள். ரொட்டேஷன் ஓப்பன் பண்ணி தான் பேஸ். இப்போ எல்லா லேயரையும் ஃபஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி எஸ்எம்க்கிறேன். எனக்கு ஸ்கேல் மட்டும் வரும்.
ஸோ இதை லேயரை செலக்ட் பண்ணி இந்த ஸ்பேஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸ்பேஸ் மட்டும் பண்ணாலே இப்போ நான் யூ ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் வேல்யூ வந்துருச்சு. பட் ஆனால் இது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபியூ ஃப்ரேம்ஸ் தள்ளி தான் வரணும், ஒரு 2 ஃப்ரேம் தள்ளி தான் வரணும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு 2 ஃப்ரேம் நகர்த்தி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த லேயருக்கு போகிறேன், இந்த கீ ஃப்ரேம் போய்ட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ரொட்டேஷனில் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிருக்கும். இதை வந்து ஆக்சுவலி இங்கே ஒரு ஸ்கேல் கீ ஃப்ரேம் இருக்குது, இந்த கீ ஃப்ரேம் வந்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஐஎம்க்கிறேன், இந்த லேயரை ப்ரெஸ் பண்ணி ஐஎம்க்கிறேன், இந்த ஃப்ரேமுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறேன், ஐஎம்க்கிறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் V. அதுக்கப்புறம் வேறு எங்கே ஸ்கேல் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ நம்ம கன்ஃபியூஸாக இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோமான்னு சொல்லி, ஸோ அதனால் யூ ப்ரெஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் ஸ்கேல் இருக்கோ. ஸோ ரொட்டேஷனில் யூ இல்லைனா நமக்கு ரொட்டேஷன் கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் காட்டாது. ஸோ அதனால் இதில் இல்லை. இப்போ நான் இதில் ப்ரெஸ் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன், இல்லை. ஸோ ஆர் ப்ரெஸ் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணால் ஷிஃப்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணால். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன், இருக்குது. ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்கேல் இருக்கிற இடத்துலையே ரிவீல் ஆகும் இந்த ரொட்டேஷனும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டோம். இதில் ஆர் பேஸ்ட் பண்ணி இதில் இல்லை. ஸோ அதனால் 2 ஃப்ரேம் நகட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்போர்ட் 2க்கு போகிறேன். கிளிப்போர்ட் 2ல் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு ரொட்டேஷன் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ரொட்டேஷன் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து இந்த 0ன்னு இருக்கிறத 18 மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்க்கு நம்ம கொடுத்த மாதிரியே இந்த மாதிரி ஒரு கிராஃப் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு இதை ஓப்பன் பண்ணி ECS கொடுத்துட்டு இதுக்கும் ECS கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதை பிடிச்சிட கொஞ்சம் இப்படி நகட்டினேன். அதுக்கப்புறம் இதை லைட்டாக இப்படி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரொட்டேஷன் வேல்யூஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். மேபி இதை ஒரு ஃப்ரேம் நகட்டிக்கிட்டு 2 ஃப்ரேம் நகட்டிக்கிட்டு இது இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் அதே லேயர் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஸோ ரொட்டேஷன் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ எங்கெல்லாம் ரொட்டேஷன் நம்ம கொடுத்தோமோ ஆல்ரெடி அதே இடத்துக்கு வந்து இந்த ஸ்கேல் முடிகிற இடம், ஸோ லாஸ்ட் நம்ம முடிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து இதை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் முன்னாடி ஒரு ஃப்ரேம் முன்னாடி வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் நகட்டி ரொட்டேஷனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரேம் முன்னாடி வாங்க, ரொட்டேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் முன்னாடி வாங்க, ரொட்டேஷன், பேஸ்ட். ஸோ எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கும் நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வியூ ப்ரெஸ் பண்ணலாம். வியூ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எல்லா கீ ஃப்ரேம்ஸும் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இங்கே இருக்க லேயர்ஸில் நமக்கு தனியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி 2 ரோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து டில்டே கேவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரே ஒரு டைம் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கோங்க, டீசெலக்ட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின்னு இருக்குல்ல, இதை தூக்கி ஒரு இன்னொரு காம்போசிஷனில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த காம்போசிஷன் செட்டிங்ஸில் போய் ரீநேம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவுட்புட் இல்லைனா ரெண்டர் இந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டுக்கலாம், ரெண்டர்னு மாற்றிக்கலாம். ஆக்சுவலி இதுதான் நம்மளோட அவுட்புட் ஃபைல். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலி இது வந்து 1600 இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சம்திங் லைக் 1080 ஆர் 1200 1440 சம்திங் லைக் திஸ் நம்ம வச்சுக்கோங்க. நான் இங்கே 1440 போட்டுக்கிறேன். 1440 வந்து 2K ரெசல்யூஷன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படி கம்மி பண்ணணும் இல்லைனா 1080 போதும் அப்படின்னா 1080 கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 1440 கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடணும் அப்படின்னா நான் ஒரு 1200 1080 அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் போடுவேன். இது கூட போடலாம், பட் ஆனால் ஒரு சில நேரம் கம்ப்ரெஸ் ஆகும் நிறையா. அண்ட் வந்து ஃபைனல் அவுட்புட் நான் போடும்போது வந்து நான் MP4 வந்து ஒரு 3 Mbps வச்சு தான் போடுவேன். ரொம்ப ஹையாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிடும். ஆனால் நம்ம அதை அப்லோட் பண்ணும்போதே ஓரளவுக்கு கம்ப்ரெஸ்டாக போட்டிங்கன்னா ஃபைனலாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்ப ஓரளவுக்கு டீசென்ட் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்பவே ஓரளவுக்கு எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹை ரெசல்யூஷன் வந்து இப்போ யூடியூப்லேயும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அது நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா ஓரளவுக்கு டீசென்ட் குவாலிட்டியாக வச்சுக்குவேன் ஒர்க் பண்ணும்போது. அப்புறமா மீடியா என்கோடர் இருக்கும். மீடியா என்கோடர் யூஸ் பண்ணி நான் அதை கம்ப்ரெஸ் பண்ணி தனித்தனி பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நான் அவுட்புட் எடுத்துக்குவேன். ஸோ நான் இப்போ இதை 1440 வச்சு ஓகே கொடுத்துடலாம். இதை வந்து லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ இப்போ வந்து இந்த லேயரை கீழே வந்து இதை வந்து நான் ஒயிட்டுன்னு மாற்றிக்கிட்டு மேபி இதை நான் அப்படியே விட்டுட்டு கூட டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் பேக்கப் மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் வந்து இப்போது இதை வந்து நான் வந்து ஒயிட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இதை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெட்டுன்னு மாற்றிக்கிறேன். திரும்பி இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். இதை க்ரீன்னு மாற்றிக்கிறேன். இதை வந்து சயான்னு மாற்றிக்கிறேன். இந்த க்ரீனை கீழே வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் போய்க்கிறேன். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போய் ஸோ அது லோட் ஆகும். ஒரு 10 செகண்ட் லோட் ஆனதும் இதில் ஃபில்லுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபில்லுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஜென்ரேட்டில் ஒரு ஃபில் இருக்கும். அதை எடுத்து ஒயிட்டில் போட்டுட்டு இந்த ஒயிட்டோட ஃபில்லை இப்படி மாற்றிக்கோங்க. இந்த ஃபில்லோட இதை நான் ஒயிட்டுன்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் இருக்குல்ல, இந்த க்ரீனில் போய் இந்த ஒயிட்டை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போய் க்ரீனில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் ஷிஃப்ட் சேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஷிஃப்ட் சேனல் சர்ச் பண்ணி இந்த ஷிஃப்ட் சேனலை தூக்கி இதில் போட்டுட்டு இதில் வந்து க்ரீன் இப்படி இருக்கும். இதில் வந்து டேக் ரெட் ஃப்ரேம் இருக்கும். டேக் ரெட் ஃப்ரேமை ஃபுல் ஆஃப் கொடுங்க. அதே மாதிரி டேக் ப்ளூ ஃப்ரேமை ஃபுல் ஆஃப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ரெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஷிஃப்ட் சேனலை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெட் ஆக்கிட்டு க்ரீனை ஃபுல் ஆஃப் கொடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சயானில் இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெட்டு ஃபுல் ஆஃப்லேயே இருக்கட்டும், க்ரீனும் ஃபுல் ஆஃப்லேயே இருக்கட்டும். ப்ளூ மட்டும் ப்ளூவாக மாற்றிக்கிட்டு இதை ஆன் பண்ணுறேன். இதில் போய் ஹியூ சேச்சுரேஷன் சர்ச் பண்ணுங்கள். ஹியூ சேச்சுரேஷன் சர்ச் பண்ணி இதில் சயானில் போட்டுட்டு இதை நான் லைட்டாக இப்படி நான் கலர் மாற்றிக்கிறேன். சம்திங் லைக் இந்த மாதிரி ஒரு கலரில் மாற்றிட்டு இப்போ இந்த ரெட்டையும் சயானையும்
ஃபுல்லுன்னு இருக்குல்ல, நார்மல்னு இருக்குல்ல, இதை வந்து ஆடுன்னு மாற்றிக்கிறேன். பிளெண்டிங் மோட ஆடுன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த ஒயிட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த க்ரீனை அப்படியே விட்டுறேன். ஆக்சுவலி நான் ஒயிட்டு நான் ஆன் பண்ணுறேன். க்ரீனை இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதே நான் ஆடுன்னு மாற்றிக்கலாம். ஓகே, இதை நான் ஆடுன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது இங்கே இந்த 3 லேயரையும் ஃபஸ்ட்டு இந்த லேயர் ஆன் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஆன் பண்ணி, ஆக்சுவலி நான் டூப்ளிகேட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி, இது 3 டூப்ளிகேட் பண்ணி இதை நான் இப்போ இப்படி மேலே போட்டுறேன். இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த க்ரீனில் இப்படி ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டூல் எடுத்து, கிளிப்ஸ் டூல் எடுத்து இப்படி ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணுறேன். சம்திங் லைக் திஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த அப்படியே கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபெதரில் சம்திங் லைக் 20 கொடுத்துக்கோங்க. 20 கொடுத்துட்டு இப்போ இந்த மாஸ்க்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இதுலேயும் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த க்ரீன் அப்படியே இருக்கட்டும். இந்த ரெட்டு சயான் ரெண்டையும் இப்போ இந்த ரெட் லேயரை டூல் எடுத்துகிட்டு இப்படி ஸ்லைட்டாக இப்படி மூவ் பண்ணுறேன். ரைட் சைடு இப்படி அந்த RGB ஸ்பிட் எஃபெக்ட் கிடைக்குதா? ஸோ அதுக்கான தான் நம்ம அதை பண்ணோம். இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக இப்படி மேலே டாப்பில் இப்படி கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப போயிடாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சயானை கிளிக் பண்ணி இந்த டூல் இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி மாறும். பிளாக் கலரில் இப்படி மாறினதும் இந்த சைடு இப்படி இழுக்கிறேன். இது லைட்டாக கீழே இருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்பவும் போகாமல் ஓரளவுக்கு லைட்டாக போயிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ரீன் அப்படியே விட்டுருங்க. இந்த ரெட் அண்ட் சயான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி இதை நான் ரெண்டையும் கீழே இறக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலி இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, இந்த மாஸ்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க்கை காப்பி பண்ணி இந்த க்ரீன்லேயும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேணாம். அதில் மூவ் பண்ண வேணாம். க்ரீனை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த ரெட்டையும் சைனையும் மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த ரெட்டில் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சைடு க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஃபெதரில் 20 கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாஸ்க்கை காப்பி பண்ணி இந்த சயானில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நான் இந்த ரெட்டை ஆன் பண்ணுறேன். ரெட்டை ஆன் பண்ணி இந்த ரெட்டை இந்த சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி. அப்புறம் இந்த சயானை ஆன் பண்ணி இந்த சயானர் லேயரை இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சயானை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தெரியுது எனக்கு. ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதோடைய மாஸ்க்கை வந்து நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லைட்டாக இப்படி கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி மேபி நம்ம பென்டோல் எடுத்து லைட்டாக மாற்றிக்கலாம், தப்பில்லை. இப்படி பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாஸ்க் வரும். இந்த மாஸ்க்கை காப்பி பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாஸ்க்கை டெலிட் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இது சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணி இதில் சேக் அப்படின்னு மாற்றிக்கலாம். சேக்குன்னு மாற்றிட்டு இதில் போய் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் மோஷன் டைல்னு சர்ச் பண்ணுங்கள். மோஷன் டைல்னு சர்ச் பண்ணிவிட்டு இந்த மோஷன் டைலை இந்த சேக் மேலே போட்டுட்டு இதில் மிரர் எட்ஜஸ்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட் வித்தை 105 மாற்றிக்கோங்க. இதை காப்பி பண்ணி இந்த அவுட்புட் ஹைட்லையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் போய் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சர்ச் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் சர்ச் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்னு இருக்கும். பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் இருக்கிற இடத்துல
இருக்கிற கீப் ஃப்ரேமை அந்த டைம் வாட்சை இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் டயலாக் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இதை டெலிட் பண்ணிவிட்டு விகில் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. நீங்கள் பழைய வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா, பழைய வெர்ஷன் இருக்கீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் வராது, நீங்கள் தான் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். அதில் போட்டுட்டு (40,3) அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதை ஃபுல்லுன்னு இருக்கதை தேர்டுன்னு வச்சு இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா அந்த சேக் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ மேபி நான் இதை வந்து ஒரு 30 சம்திங் வச்சுக்கலாம். ஸோ இங்கே 3ன்னு இருக்கதை நான் 2ன்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் போய் ரொட்டேஷன் இருக்கும். இந்த ரொட்டேஷனை ஆல்ட் ஹோல்டு பண்ணி அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இதே வேல்யூ காப்பி பண்ணி இதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த 2ன்னு இருக்கிறத 0.2 மாற்றிக்கிறேன். இந்த 13 இருக்கிறத 20ன்னு மாற்றிக்கிறேன். மேபி இந்த 2.2 0.3 மாற்றிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் நமக்கு கிடச்ச எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணுறேன். சாலிட் க்ரியேட் பண்ணி இதை வந்து நான் ஃப்ராக்டல் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஃப்ராக்டல் நாய்ஸ்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் போய் ஃப்ராக்டல் நாய்ஸ் சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃப்ராக்டல் நாய்ஸ்னு சொல்லி நாய்ஸ் அண்ட் கெயினில் இருக்கும், அதை தூக்கி இதில் போடுங்க. போட்டுட்டு இந்த காம்ப்ளெக்சிட்டியை 3 மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த பிரைட்னஸை கம்மி பண்ணுங்கள். மேபி இந்த காம்ப்ளெக்சிட்டி 5 இருக்கட்டும். இந்த கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதில் போய் ஸ்கேலை கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிட்டு இந்த பிரைட்னஸை அப்படி கூட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி சின்ன இது மாதிரி கிடைக்கும். இதில் வந்து நான் வந்து இதை ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். ஸ்க்ரீன் மாற்றிட்டு இந்த கான்ட்ராஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறேன். அப்புறம் ஸ்கேலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சம்திங் லைக் திஸ். இப்போ கான்ட்ராஸ்ட்டை பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட் லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸ்கேல் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சம்திங் லைக் திஸ். மேபி கான்ட்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை வந்து ஃப்ராக்டல் நாய்ஸ் ஸ்மால்னு மாற்றிக்கிறேன். இப்போது இதில் எவல்யூஷன் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ரேண்டம் சீட்னு ஒன்று இருக்கும். ரேண்டம் சீட்டில் அதே மாதிரி ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த தடவை டைம்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டைம்ஸ் 3னா ஒரு செகண்டுக்கு 3 டைம்ஸ் ஆகும். ஸோ ஒரு செகண்டுக்கு 3 டைம்ஸ் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் பிரைட்னஸை கம்மி பண்ணுறேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். மேபி இதை கான்ட்ராஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். மேபி பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். எனக்கு சட்டிலாக இருக்கணும், எதுவுமே தெரில. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இதோட பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது நல்லாயிருக்கும். அதை இங்கே என்னால் பண்ண முடியல, அதனால் நான் லெவல்ஸ் யூஸ் பண்ணுறேன். லெவல்ஸ் யூஸ் பண்ணி இதில் போடுறேன். போட்டு இப்படி பிரைட்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட டார்க் லெவலை லைட்டாக இப்படி கம்மி பண்ணிட்டு மிட்டோனை லைட்டாக இந்த சைடு புஷ் பண்ணுறேன். நான் ப்ளே பண்ணுறேன். திங்க் இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மேபி இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது, மேபி இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் லைட்டாக போய் ஃபாஸ்ட் பிளர் அப்ளை பண்ணுறேன். ஃபாஸ்ட் பிளர் இதில் அப்ளை பண்ணி மேபி ஒரு 1 பிக்சல் வச்சுக்கலாம். ஆனால் ஃபுல்லில் வச்சா தான் நமக்கு இதாக தெரியும். ஸோ இப்படி இருந்தது இப்படி ஆகிருக்கு. சரி, ஓகே.
மேபி இது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம். ஓகே ஓகே மேபி இந்த ஹைட்ரேஷனை ஒரு 1 வைங்க. ஓகே நெக்ஸ்ட்டு இதை டூப்ளிகேட் பண்ணி, ஆக்சுவலி இது டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல அது பிக்காக மாற்றிக்கலாம். பிக்காக மாற்றிட்டு இந்த ஃப்ராக்டலை சோலோ பண்ணிக்கலாம். சோலோ பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஸ்கேலை நான் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் ஈயை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் எக்ஸ்பிரஷன் ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷனை டைம் டைம்ஸ் 3ல் இருக்கிறத டைம் டைம்ஸ் 2ஆக மாற்றிக்கிறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் இந்த மாதிரி பெருசாக வரும். ஸோ இது பெருசாக வராத இந்த கான்ட்ராஸ்ட்டை நைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸ்கேலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் போய் இந்த ஆஃப்செட் டர்புலன்ஸை இந்த மாதிரி இந்த சைடு இழுக்கிறேன். ஐ திங்க் இது ஓகே. இதை நான் சோலோ பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணுறேன். சாலிட் க்ரியேட் பண்ணி ஒரு கலர் பிளாக்கில் இல்லாமல் லைட்டாக ஒரு கிரேஸ் கலர், லைட்டாக சேச்சுரேட்டட் கிரேஸ் கலர், இந்த மாதிரி ஒரு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இதை நான் கீழே எடுத்து போட்டுறேன். இந்த மாதிரி இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அனிமேஷன். ஸோ நீங்கள் ஃபுல்லில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டர் பண்ணும்போது ஃபுல்லில் வச்சு ரெண்டர் பண்ணுங்கள். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அந்த பிரச்சனை இல்லை. பழைய வெர்ஷன்னா ஃபுல்லில் வச்சு ரெண்டர் பண்ணணும். ஃபுல்லில் வச்சா தான் இந்த மாதிரி ஃபுல் குவாலிட்டியில் ரெண்டர் ஆகும். ஸோ ஃபுல்லில் வச்சு ரெண்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ ஃபைனலாக ரெண்டர்னு இருக்குல்ல, இந்த ரெண்டருங்கிறத தூக்கி இன்னொரு காம்போசிஷனில் போடுறேன். போட்டுட்டு இதை நான் வந்து அவுட்புட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லைனா எக்ஸ்போர்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது சம்திங் அரவுண்ட் எந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். சம்திங் அரவுண்ட் எது ஓரளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஃப்ரேமை எடுத்துக்கோங்க. ஐ திங்க் இந்த ஃப்ரேம் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுங்கள். இந்த லேயரை Ctrl+D டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Alt ஓப்பன் ப்ராக்கெட், திரும்ப Alt க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இந்த ஃப்ரேம் மட்டும் கட் ஆகிடுச்சு. இப்படி இந்த ஃப்ரேம் கட்டான இதை இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க, 0க்கு வந்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமை இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இதை ரெண்டர் பண்ணுங்கள். ஏன் இதை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இல்லைனா ஃபேஸ்புக் எல்லாம் போடும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து அப்படியே நிற்கும். ஆர் வந்து ப்ரிவியூவில் காட்டும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் காட்டும். இல்லை நீங்கள் வந்து தம்ப்நெயில் ஆப்ஷனில் போய் மாற்றிக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயிலில் மாற்றலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பிளாக்காக தான் காமிக்கும் எல்லாேருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஃப்ரேமை எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இப்படி வச்சிட்டேன்னா இப்படி ப்ளே ஆகிறப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அது டக்குன்னு போயிடும். அடுத்த ஃப்ரேமில் ஒரு டிசைன் ஸ்டார்ட் ஆகிரும். அடுத்து இந்த லூப் ஆகிறப்பையும் இது ஒரு ஃப்ரேம் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. எனக்கு இது லூப் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதை எடுத்து விட்ருங்க. எனக்கு இது இப்படி வச்சா தான் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ப்ரிவ்யூ வரப்போ கரெக்டாக இருக்கும். மேபி ரெண்டு கூட எடுத்துக்கோங்க தனித்தனியாக. ஒன்று வந்து இப்படி இல்லாமல் ஒன்று இப்படி வச்சு கூட ரெண்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.